சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். நம்ம முதல்ல பார்ப்போமா? முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பிறந்ததுல இருந்து ஓரளவுக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் நம்ம தலையோட முடிய அம்மா தான் பார்த்துப்பாங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க, தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு கரகரம் தேய்ச்சி விடுவாங்க, நல்லா டைட்டாக பின்னி விடுவாங்க. இதனால முடி நல்லா அடர்த்தியா இருக்கும். பார்க்கறதுக்கே என்ன இவ்வளோ முடி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க ஸ்கூல் டைம்ல. ஆனா நமக்கு பின்ன தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பின்னுவோம் பாத்தீங்களா, அப்போ முடியெல்லாம் எங்க போகுது? பயங்கரமா கொட்டிகிட்டே இருக்கும். ஏன் இப்போ வரைக்கும் பயங்கரமா கொட்டிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை எப்படி சரி பண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? முதல் விஷயம், நீங்க ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷாம்புவை கையில போட்டு அப்படியே தலையில அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம முடியோட ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த ஹேர் ஃபால்ல நீங்க வந்து டைரக்டா ஷாம்பு போடும்போது அந்த கெமிக்கல் அப்ளை ஆகி முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு அளவுக்கு ஷாம்பு எடுத்துட்டு அதை ஒரு 2 இல்ல 3 கப் தண்ணி எடுத்துட்டு தண்ணியில கலந்து அந்த தண்ணியை தான் நீங்க போட்டு குளிக்கணும். அப்படி இருந்தா முடி கொட்டுறது கம்மியாகும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலையில வந்து நல்லா அழுக்கு போகணும் அப்படின்ட்டு கரன்னு தேய்ச்சி குளிப்பாங்க, போயிடுச்சு அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தப்பையும் பண்ணக்கூடாது. முடி வந்து ரொம்ப சாஃப்டானது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே முடி தன்னைத்தானே கொட்டிடும். அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ நிறைய லேடிஸ் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவோம். வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கொட்டிகிட்டு இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெல்மெட் போடும்போது தலையில் வந்து பயங்கரமாக வேர்க்கும் போது பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே நம்ம தலைக்குள்ளே போகும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணி போடணும். ஒன்று வெயிலில் வைக்கணும், இல்லைனா ஆன்டி பாக்டீரியல் ஃபார்ம் எதுனா வாங்கி வந்து அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடணும். இந்த விஷயத்தை பண்ணவே மாட்டோம். அதனாலே நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைக்கு குளிச்சுட்டு நல்லா துண்டெல்லாம் எடுத்து நல்லா டப்புன்னு அடிப்பாங்க. முடியை டப்புன்னு அடித்தா அப்பயுமே வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹேர் எல்லாமே வந்து ஈரமாக இருக்கும்ல, ஈரமாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து துண்டை போட்டு லேசாக துவட்டாமல் போட்டு டப்புன்னு அடிச்சிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தப்பையும் பண்ணாதீங்க. நம்ம தலை சீவும் போது பார்த்தீங்கன்னா சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை வச்சு இழுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு சில பேர் வந்து மாதத்துக்கு நான் 4 நாள் தான் குளிக்கிறேன், ஆனால் எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாள் குளித்தாலும் சரி, தினமும் குளிச்சாலும் சரி, ஹேர் ஃபால் ஆகுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நிறைய பேர் தூசியில் வேலை பார்ப்பாங்க. தூசியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலையில் தூசி அதிகமாக படும், வேர்க்கும் அதிகமாக. அவங்களாம் வந்து தினமும் தலைக்கு குளிக்கணும். அதை எப்படி குளிக்கணும்னா, முதல் நாள் தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் வச்சிடணும். எண்ணெய் வச்சுட்டு சொதன்னு, அதாவது எண்ணெய் வந்து நிறைய தெரியணும், முடி கம்மியாக தெரியணும். அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு தூங்கிடணும். தூங்கி எழுந்த உடனேயுமே நீங்கள் மறுநாள் தலை குளிச்சிங்க அப்படின்னாக்கா ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் டேமேஜ் எதுவுமே இருக்காது, இந்த பொடுகு எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கவங்க வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஹேர் ஃபால் எப்படி ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கு எதுனா நேச்சுரலாக மெடிசன் இருக்கா அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஐபிசி மங்கையிலேருந்து நான் உங்கள் மோனா. தேங்க்யூ, பை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.